கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வியாழக்கிழமை நாட்கள்ல இருக்கிறோம். வாரத்துல 2 நாட்கள் அமல்கள் உயர்த்தப்படுது. அதுல வியாழக்கிழமை ஒரு நாளா இருக்கு. அதுலயும் வியாழக்கிழமையில பார்த்தா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய தயாரிப்புகளை தொடங்க வேண்டிய நாளாக இருக்கு. வியாழக்கிழமை மக்ரிப் வந்துட்டாவே பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வீடுகள்ல நிறைய என்ன பண்ணுவாங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. சில சூறாக்களை ஓதுவாங்க. அதிகமான நேரம் வியாழக்கிழமை மக்ரிப்ல இருந்தே இபாதத்துல கழிப்பாங்க. ஏன்னா அது வெள்ளிக்கிழமையுடைய நாளுடைய தொடக்கமாக வியாழக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு அமைந்து விடுது. நீங்க அசர் முடிச்சிட்டாவே இன்னைக்கே நீங்க என்ன பண்ணிடணும், வெள்ளிக்கிழமைக்கான தயாரிப்புகளோட தான் நம்ம அந்த நாளை கடத்தணும். அப்பதான் வெள்ளிக்கிழமையை நம்ம வேஸ்ட் பண்ணாம காலையில ஃபஜ்ர்ல இருந்து அமல் செய்வதற்கு இலகுவா இருக்கும். அதுலயும் இந்த வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் நம்ம சொன்னோமா, இந்த நாட்கள்ல அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை பார்ப்பான். வாரம் முழுவதும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய அமல்கள் காட்டப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அல்லாஹ் எந்த நாள்ல என்னுடைய அமல்களை பார்க்கிறானோ அந்த நாள்ல நான் இன்னும் அதிகமாக அமல்களை செய்யணும், அந்த அன்னைக்கு நான் என்னுடைய பணிவை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நோன்பு வச்சாங்க, நிறைய இபாதத்துக்கெல்லாம் செஞ்சாங்க. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்பயுமே அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான், கணக்கு கேட்டுட்டு தான் இருக்கான், நன்மை தீமை கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு, எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு ஸ்பெஷலா ஒரு நாள் சொல்லி அந்த நாள்ல ரொம்ப முக்கியமாக ஒரு வாரத்துடைய கணக்குகள் பார்க்கப்பட்டா, அப்ப அந்த நாள் மற்ற நாளை விடவும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அல்லாஹ் பார்க்கும் போதாவது நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹுடைய கருணையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாரம் பூரா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை கூட கைவிட்டு விட்டு நம்ம அந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல அதிக நன்மைகளை நம்ம செய்யணும். அதுல பார்த்தா நம்ம தொழுகையை செஞ்சிருவோம், திக்ரு ஓதுறது செஞ்சிருவோம், துவா கேட்கறது செஞ்சிருவோம். ஆனா குர்ஆன் ஓதுறது தான் பாத்தீங்கன்னா நம்ம குறையை வைத்துக் கொண்டே இருப்போம். நம்மளால அதிகமான குர்ஆன் ஓத முடியாது. ஆனா இந்த மாதிரியான அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல வேதத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சூறா பார்க்கிறோம். அந்த சூறாவை நீங்க ஓதுவதே அல்லாஹோடு உங்களுக்கு நெருக்கத்தை அதிகமாக்கி கொடுக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வித சிறப்புகளுமே பெற்றுக்கொள்ள முடியும். எப்பவுமே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அதிக சிறப்பு கொண்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமல்களை எடுத்து செஞ்சுட்டாவே போதும், நம்மளுடைய தேவைகள் அனைத்துமே அதுல அடங்கிடும். நம்ம கஷ்டங்கள் அனைத்துமே அதுவே விலக்கி விடும்னு சொல்லலாம். அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமா இருந்தாலும் சரி, நோய் கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமா இருந்தாலும் சரி, அனைத்தையுமே போக அதுவே வல்லது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அமல் செய்து கொள்ளட்டும். இந்த சூறாவை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே தெரிந்த ரொம்ப சின்ன சூறா தான், அனைவருக்குமே இந்த சூறா தெரியும். ஆனா இந்த சூறாக்குள்ள அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் யாருக்கும் தெரியாம இருக்கு. முதல்ல இந்த சூறாவை பற்றி வந்துள்ள அறிவிப்பை பார்த்துட்டு அதுல முக்கியமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய 5 சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். அந்த 5 சிறப்புகள் தெரிஞ்சாதான் இந்த சூறாவுடைய மகிமை நமக்கு தெரியும். அதை நம்ம தொடர்ந்து ஓத முடியும். முதல்ல அதனுடைய அறிவிப்பை பார்க்கலாம். ஒரு முறை சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான் அமர்ந்து பயான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் எல்லாம் கட்டளை இடுவாங்க. அந்த மாதிரிதான் சஹாபாக்களை நோக்கி சொல்றாங்க, இரவு தூங்குவதற்குள்ள நீங்க ஒரு குர்ஆனை ஓதி விட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை நம்ம பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு, நமக்கு அது சுன்னாவாக இருக்கு. அதனால அவர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகி, யா ரசூலல்லாஹ், தினமும் நாங்க எப்படி ஒரு குர்ஆன் ஓதுறது தூங்குறதுக்கு முன்னாடி, அந்த அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையேன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா இக்லாஸை சொல்லி, இதை நீங்கள் ஒரு தடவை ஓதுவது குர்ஆனில் 3 ஒரு பங்காகும், அதனால நீங்க 3 முறை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும், அதனால தினமும் இதை ஓதாம நீங்க தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அறிவிப்பின் மூலமாகவே குர்ஆன்ல அந்த சின்ன சூறாவுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஓதி முடிச்ச அளவுக்கு நன்மையை கொடுக்குறான் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் இதுக்கு இவ்வளவு அந்தஸ்து அப்படிங்கறது பார்த்தா, குல் ஹுவல்லாஹ் சூறால 5 வசனங்கள் இருக்கு. இந்த 5 வசனங்களுமே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கு. என்னென்ன சிஃபத்துகள்னு பார்த்தா, முதல்ல அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹது, நபியே கூறுவீராக அல்லாஹ் ஒருவன் தான் என்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், யார் அல்லாஹுவை வணங்குறாங்களோ அவர்கள் வேற யாரையும் வணங்கக்கூடாது, இறைவன் என்பவன் ஒருவன் மட்டும்தான். மற்ற மதங்கள்ல சொல்ற மாதிரி பார்க்கறது எல்லாமே இறைவன், ஆக்குறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுடைய மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான், ஒருத்தன் தான் இறைவன், இறைவனுக்குண்டான தகுதியை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது வலியுறுத்தக்கூடிய வசனமாக இருக்கு. அடுத்து 2வது, அல்லாஹ் ஷமது,
அவன் யார் இடத்துலையுமே தேவையற்றவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். தேவையற்றவன்னா நாம நினைத்துக்கணும், மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விஷயமும் தேவை இருக்கு. அதே மாதிரி மரம் செடி கொடிகள் எடுத்துட்டா கூட அதுக்கு தண்ணி தேவைப்படுது, சூரிய வெளிச்சம் தேவைப்படுது. அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே ஏதாவது ஒரு தேவை இருக்கு. ஆனா அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது. இதே மற்ற மதங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இறைவனுக்கு பாத்தீங்கன்னா தேவை இருக்கிற மாதிரிதான் அவங்களுடைய கதைகள் எல்லாமே சொல்லும். அடுத்தது லம் எளிது வளம் யூலத். இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? யாராலையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா மற்ற மதங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அங்க பார்த்தா அம்மாவும் கடவுள், அப்பாவும் கடவுள், அவங்களுக்கு 2 மகன், 2 மகனும் கடவுள். அந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க, கடவுள் கோட்பாடுலாம் சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கடவுளுடைய அம்மா அது, இந்த கடவுளுடைய அப்பா, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல. இறைவன் ஒருவன், அவன் தனியா தான் இருக்கான். அவனுக்கு தாய் தந்தை இந்த மாதிரி மனைவி மக்கள் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே கிறிஸ்துவர்களே என்ன சொல்லிட்டாங்க, தந்தை மகன் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிருவாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிரும், அவர்கள் வேதத்துக்கே முரண்பான காரியத்தை அவங்க பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பார்க்கும்போது குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டு வருவாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே இஸ்லாம் சொல்லவே இல்லை. அடுத்தது இறுதியாக வலம் எக்குள்ளாவோ குஃபுவன் ஆகது அப்படின்னா அவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவனை யார் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா நிறைய மதத்துல பாத்தீங்கன்னா கடவுள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க, மனித வடிவத்துல வந்தவங்களா இருப்பாங்க. கிறிஸ்துவர்கள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தூதராக வந்தாரு, ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற மதத்துல எடுத்துட்டீங்கன்னா அவர் கடவுள், அவர் வாழ்ந்தாரு, இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு, அவருக்கு இந்த உலகத்துல வாழும் போது இந்த தேவையெல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் போட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு மனசு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க செஞ்சாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க, இறந்து போனவங்களை சமாதி கட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு அவர்களை கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல, இந்த இறைவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை, அவனை நம்ம யாரு கூட ஈக்குவலே பண்ண முடியாது, அவன் மனிதனை போல இருப்பான்னு நம்ம ஈக்குவல் பண்றதே தப்பு. ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏனையும் கடவுள், எலியும் கடவுள், பாம்பும் கடவுள்னு சொல்லி உயிரினங்களையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா உயிரினங்களும் கடவுளாக அவங்க பாவிப்பாங்க. அந்த மாதிரி இறைவனை எது கூடயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்ம பார்க்காத நினைக்காத ஒரு விஷயம்தான் கடவுளாக இருக்க முடியும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்றான். நீங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்ல, நீங்க எதுலயும் ஒப்பிட முடியாது, நீங்க என்னை எதோட சேர்த்து நீங்க ஒப்பிட்டு பார்த்துட முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவா சொல்கிறான். இதுல சிலர் பார்த்தா கடலும் கடவுள், மலையும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறது எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சேர்த்திதான் பூமியும் கடவுளும்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எது கூடயும் எதையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதெல்லாம் அல்லாஹுடைய படைப்பினங்கள், படைப்பாளனாக அது மாறாது ஒரு போதும். அப்ப அல்லாஹுடைய 5 குணங்களையும் சொல்லக்கூடிய விதமாக இந்த சூறா இருக்கு. உங்களிடத்துல யாராவது நீங்க வணங்கக்கூடிய ரப்பு எப்படிப்பட்டவன்னு கேட்டா நீங்க இப்படிதான் பதில் சொல்லணும். நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம், அல்லாஹுவை வணங்குறோம், அல்லாஹுவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நமக்கு தெரியாது, முழிச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு பதில் தான் இந்த 5 வசனம். அப்ப அல்லாஹுடைய சிஃபத்தை, குணத்தை சொல்லக்கூடியதாக இந்த சூறா இருக்கிறதுனால இந்த சூறா ரொம்ப ஸ்பெஷல். அந்த சூறாவுக்கு தான் பாத்தீங்கன்னா குர்ஆன்லயே வைத்து குர்ஆன் ஓதி முடித்த நன்மையை தரக்கூடிய சூறாவாக இது இருக்குது. இதை தினமும் நம்ம ஓதணும். அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில ஃபஜ்ருக்கு அப்புறம் 3 தடவை ஓதிருக்காங்க, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷாவுக்கு அப்புறம் 3 முறை ஓதிருக்காங்க. இது இல்லாம உடம்பு சரியாதப்பெல்லாம் இதை ஊதியிருக்காங்க. அதே போல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஓதியிருக்காங்க. ஒரு சில அறிவிப்புல காலை மாலை ஓதியிருக்காங்கன்னு வருது. பார்க்க போனா ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவையெல்லாம் இந்த சூறாவை நபி அவர்கள் ஓதியதற்கான சஹீஹான அறிவிப்புகளை நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சூறா இது. தொழுகையே தெரியாதவங்களுக்கு கூட, ஓதவே தெரியாதவங்களுக்கு கூட மனப்பாடமாக இது இருக்கும். ஆனாலும் இதனுடைய சிறப்பு தெரியாம நம்ம ஓதுறதும் இல்ல அதனுடைய அர்த்தம் உணர்ந்து நம்ம ஓதுறதும் இல்லைன்னு சொல்லலாம். அதனால அடுத்த தடவை நீங்க அதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதிவாங்க. எவ்வளவோ துவா செய்யறோம், துவா செய்யறதுக்கு முன்னாடி இதை ஒரு 3 தடவை ஓதிட்டு நீங்க துவா செஞ்சீங்கன்னா அந்த துவா கபூலாக்கப்படும். ஏன்னா ஒரு குர்ஆன் ஓதி முடித்த நன்மையே அந்த 3 தடவை ஓதுறது கொடுக்குதுன்னா ஒரு குர்ஆனையே முடிச்சுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாக்கப்படும். நபி அவர்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஓதியிருக்காங்கன்னு சொல்லி அறிவிப்புகள்ல வருது. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். இதை ஒரு 3 தடவையாவது ஓதிட்டு குர்ஆன் ஓதிய நன்மையை பெற்றுக்கொண்டு போலாம். வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும். வாங்க ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மையோடு நம்ம இந்த இடத்தை விட்டு போகிறோம். மாஷா அல்லாஹ். இது பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை முறை வேணால் ஓதி உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதிக குர்ஆன் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக தினமும் ஒரு 30 தடவை ஓதினீங்கன்னா கூட 10 குர்ஆன் ஓதி முடித்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அமல்களையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு மறுமையில போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாதுலா, நான் போய் உலகத்தில் நன்மையை செய்துட்டு வரேன்னு நம்ம கேட்டோம்னா நம்மளை விட நஷ்டசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால மறுமைக்கான நன்மையை ஒரு 10 நிமிஷமாவது செலவு பண்ணி தினமும் சேர்த்து வச்சுக்கோங்க. உலகத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போக போகிறோம். அதனால இந்த சூறாக்களை அதிகமாக ஓதணுங்கிறதுக்காகத்தான் அவ்வப்போது நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் மறதியாளர்கள் தான், அவர்களுக்கு நம்ம நினைவூட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும். அதனால தான் நம்ம பலனளிக்கட்டும்னு சொல்லி நினைவூட்டுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.